இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஸோ நான் வந்து எங்களோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. நாங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஸோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ கேளுங்க. ட்ரெயின் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ ட்ரெயினில் தான் போகணும். 9 மணிக்கு ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ அந்த 9 மணி ட்ரெயினை மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கேருந்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் டிஸ்டன்ஸ் இருக்கும். பஸ் எதுவுமே கிடைக்கல. கடைசி நிமிஷம் சரி ரைட் ஓகே ஆட்டோ புக் பண்ணி நம்ம ஆட்டோவில் பேர் வச்சுட்டு ஆட்டோக்கார்ட்ட பேசுகிறேன். அவர் வந்து 100 ரூபாய் கேட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டேன். அந்த மனுஷனுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒரு வயசான தோற்றத்தில் இருக்காரு. அந்த அளவுக்கு படிக்காத எஜுகேட்டான ஒரு மேன் மாதிரி தெரில, படித்த ஒரு மாதிரிலாம் தெரில. பட் அந்த மனுஷன் வந்து உள்ளூர் அரசியல் இருந்து வெளிநாட்டு அரசியல் வரைக்கும் பேசுறாரு. எப்படின்னு எனக்கு ஷாக்கிங். நான் வேணா அந்த கிளிப்பை வேணா உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. போதை இல்லாம அதனால வந்து உடம்பு அந்த மனுஷனுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒரு வயசான தோற்றத்தில் இருக்காரு. அந்த அளவுக்கு படிக்காத எஜுகேட்டான ஒரு மேன் மாதிரி தெரில, படித்த ஒரு மாதிரிலாம் தெரில. பட் அந்த மனுஷன் வந்து உள்ளூர் அரசியல் இருந்து வெளிநாட்டு அரசியல் வரைக்கும் பேசுறாரு. அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் அந்த கிளிப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் அரசியல் பேசுறாரு அண்டு வெளிநாட்டு அரசியல் யாரு நம்ம ட்ரம்ப் அவர்கள் பண்ணுறாரு. இந்த ட்ரம்ப்பும் ஈரானும் போர் நடக்கு. அந்த போர்னால தான் கேஸோட ரேட் ஏறுது, ஆட்டோவில் கேஸோட ரேட்டு ஏறுது, அதனால தான் எங்களால் அடைக்க முடியல அப்படின்னு அந்த மனுஷன் பேசுகிறாரு. அண்டு ஈரான் வந்து அந்த ஹார்மஸ் அப்படிங்கிற பகுதியை வந்து வளைச்சி போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. அந்த ஹார்மஸ் பகுதி முதற்கொண்டு இந்த மனுஷனுக்கு தெரியுது. அந்த வழியாக தான் நமக்கு வந்து கப்பல் வருது. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், இல்லை நியூஸ் சேனலில் பார்க்குறோம், நமக்கு தெரியும். ஓகே. ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஷாக்கிங். ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணாட காட்சி. அவர் ஏதோ 100 ரூபா 500 ரூபாய்க்கு ஓடுது ஆட்டோ. அன்னைக்கு அதை தான் அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உழைப்பான் அந்த மனுஷன். கரெக்டுங்களா? ஆனால் அந்த மனுஷன் உலக அரசியலை முதற்கொண்டு கற்று வச்சிருக்கான் அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு. ஸோ இதுதான் டோன்ட் ஜட்ஜ் பை கவர் புக். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆள் தோற்றத்தை வச்சு யாரையுமே குறைச்சி எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த மனுஷன் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. வேற லெவலில் இருந்துச்சு அந்த ஒரு ஆட்டோ பயணம். வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்கள் நம்மளே கற்றுக்குறோம்.